சீமானிசம் மனநோயை உருவாக்கும், வாழ்க்கையை அழிக்கும். நாம் தமிழர் ஒருபோதும் வெல்லாது. பர்சை பதம். தூத்துக்குடியில 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கும் சித்தப்பா எடப்பாடி அவர்களுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமே கிடையாது. அப்படி சுடப்பட்டது துணை வட்டாட்சியரோட அவரோட அந்த தூண்டுதல் பேர் தான் சுடப்பட்டதை தவிர எடப்பாடி சித்தப்பா அவர்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் அந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு பேசின ஒரு கேவலமான ஒரு பச்சோந்தி தானடா நீ. அவருக்கே தெரியாமல் காவல்துறை மக்களை சுடுது. துணை முதல்வருக்கு தெரியாது, தலைமைச் செயலருக்கு தெரியாது, உள்துறை செயலாளருக்கு தெரியாது, உயர்ந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாது, மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாது, வட்டாட்சியருக்கு தெரியாது, மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தெரியாது. அப்ப யார் சுட சொன்னது? துணை வட்டாட்சியர். ஒரு 5 ஆண்டு எந்த அரச கொடுத்து பாரு. நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுங்கடா. அட்லா சீமான் அவர்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிதான் இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த அரசியலே தவிர மற்றபடி கொள்கை கோட்பாடு அப்படிலாம் ஒரு மயிரும் கிடையாது. நீங்க சீமான் கிட்ட போயிட்டு திமுக ஏன் எதிர்க்கிறீங்க, கலைஞரை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்டா, என் இன மக்களை, இலங்கையில் என்னோட மக்களை கொன்று குவிச்ச இந்த திமுக அரசு அப்படின்னு கத்தி கத்தி பேசணும் தவிர அதுக்கான ஆக்சுவல் காரணத்தை சொல்லவே மாட்டான். இப்போ சீமான் சொல்றாப்புல, இந்த திமுக நான் இதனால தான் எதிர்க்கிறேன், இலங்கை பிரபாகரனுக்கு எதிராக செயல்பட்டாங்க அதனால தான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாப்புல. 2011 எலெக்ஷன்ல ஜெயலலிதா அவர்களை ஆதரிச்சு ஜெயலலிதா அவர்களை ஈழத்தாய் அப்படின்னு பாராட்டினது சீமான் அவர்கள் தான். அதே மாதிரி 2014 எலெக்ஷன்லையும் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயலலிதாவுக்கு ஆதரவா கேன்வாஸ் பண்ணது சீமான் அவர்கள் தான். இப்போ இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த சீமான் அவர்கள் சொல்றாருல, கலைஞர் திமுக இவங்க தான் வந்துட்டு பிரபாகரனுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த திமுக கூட பிரபாகரனை கைது செய்து தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு திமுக கூட சொல்ல, பிரபாகரனை கைது செய்து தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு சொன்னது ஜெயலலிதா அவர்கள். சொன்னது மட்டும் இல்லாம சட்டசபையில அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க ஜெயலலிதா அவர்கள், பிரபாகரனை கைது செய்து தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரி விடுதலை புலிகளும் பிரபாகரன் அவர்களும் அங்கே வாழ்கின்ற, இலங்கையில் வாழ்கின்ற அப்பாவி தமிழர்களை கேடயமாக பயன்படுத்தி அவங்க தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ஜெயலலிதா அவர்கள். இங்கே இலங்கையில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக ராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட முக்கியமா இந்த எல்டிடி, இந்த விடுதலை புலிகள் அமைப்பு அப்படின்றது அது இன்னொரு ஒரு தீவிரவாத ஒரு டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு ஓப்பனா பத்திரிகையில ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ஜெயலலிதா அவர்கள். இதெல்லாம் விட விடுதலை புலிகளை ஆதரிக்கும் கருணாநிதியை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததும் ஜெயலலிதா அவர்கள் தான். இப்படி திமுக கூட இவ்வளோ சொல்லவே இல்லை. இப்படி திமுக கூட விடுதலை புலிகளுக்கும் பிரபாகரனுக்கும் அகேன்ஸ்டா இவ்வளவு தூரம் செயல்படவே இல்லை. ஆனா விடுதலை புலிகளுக்கும் பிரபாகரனுக்கும் எதிராக செயல்பட்ட ஜெயலலிதா அவர்களை தான் உங்க நொன்ன 2011 எலெக்ஷன்ல ஈழத்தாய் அப்படின்னு ஜெயலலிதா அவர்களுக்கு இவரு பெருமிதம் சூட்டினார். அதே மாதிரி 2014 எலெக்ஷன்ல நீங்க ஜெயலலிதா அவர்களுக்கு இரட்டலைக்கு வாக்கு செலுத்தீங்க அப்படின்னா, இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்களுக்கு கேன்வாஸ் பண்ணியிருந்தாரு சீமான் அவர்கள். தமிழ் ஈழம் தவிர வேறு தீர்வு இல்லை. அது எப்படி கிடைக்கும்? போர் அங்கே நடக்கும். போராட்டமும் அரசியலும் இந்த மண்ணில் தான் நடக்க வேண்டும். அதற்கு வழி, இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும். இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். இடையிலே சின்னம் இருக்கிறது. இதை பயன்படுத்திய நண்பு மக்களே நல்லா புரிஞ்சுக்க, பிரபாகரனை கைது செய்து தூக்கிலிட வேண்டும் சொன்ன ஜெயலலிதாவுக்கு ஆதரவா தான் உங்க நொன்ன சீமான் அவர்கள் ஆதரவு திரட்டி எலெக்ஷன்ல கேன்வாஸ் பண்ணாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எதிராக பயங்கரமா ஆவேசமா கத்தி பேசிட்டு அந்த பக்கம் நார்த்ல போயிட்டு பிஜேபியில இருக்கிறவங்க கூட மோடிக்கு அப்பேற்பட்ட ஒரு ஜால்ரா ஜிங்ஸா அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஜிங்ஸா அடிச்சிருந்தாப்புல நொன்ன சீமான் அவர்கள். இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிர்ப்பு, அங்க போயிட்டு பொட்டி வாங்கிட்டு பிஜேபிக்கு ஆதரவு. குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1,00,000 கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1,00,000 கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1,00,000 கோடி தன் மாநிலத்தின் பேரில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து தன் நாட்டு
நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து உழைக்கும் விவசாய பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி என் அன்பு மக்களே இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே. இதுல ஹைலைட் என்னன்னா 2011 பிஜேபிக்கு ஆதரவு அப்படின்றத தாண்டி சிவசேனா கட்சிக்காக தனிப்பட்ட முறையில் போய் கேம்பெயின், அதாவது தனிப்பட்ட முறைன்னு சொல்ல முடியாது, நாம் தமிழர் கட்சி தானே. ஸோ நாம் தமிழர் கட்சி சார்பா போய் பிஜேபி சிவசேனா கட்சிக்கு ஆதரவா கேன்வாஸ் பண்ணியிருந்தாரு சீமான் அவர்கள். இந்த 2007 2011 வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு சீமான் அவர்கள் ஆதரவா செயல்பட்டு அந்த கேன்வாஷிங், எலெக்ஷன் கேன்வாஷிங் பண்ணதுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, அப்போதே அந்த சபாநாயகராக காளிமுத்து அவர்கள் இருந்தாங்களா ஏடிஎம்கேல, அவரோட பொண்ணு கயல்விழியை கல்யாணம் பண்றதுக்காக தான் இந்த 2007 2011 வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவா கேன்வாஸ் பண்ணதுக்கான காரணமே. ஏன்னா சீமான் அவர்கள் நடிகை விஜயலட்சுமி கூட பழகிட்டு இருந்தார் இல்லையா, அப்படி பழகிட்டு இருக்கும்போது சபாநாயகர் காளிமுத்தோட பொண்ணு அவங்க கூட பேசி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கும்போது விஜயலட்சுமியை கழட்டி விடுறதுக்கு இவர் பயங்கரமா ட்ரை பண்ணார். அப்போ விஜயலட்சுமி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவர் பேர்ல கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, ஆள் அப்ஸ்காண்ட். அப்போ அவர் அந்த கேஸ்ல காப்பாத்தினது ஏடிஎம்கே தான். ஏன்னா ஏடிஎம்கே சபாநாயகர் தான் காளிமுத்து அவர்கள் இல்லையா, அதனாலதான் அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக 2007 2011 வரைக்கும் அதுக்கப்புறமும் கூட ஏடிஎம்கேக்கு பயங்கர விசுவாசமா இருந்ததுக்கான மிக முக்கிய காரணம். அப்போ அந்த மாதிரி கேஸ் கொடுத்து அவர் அப்ஸ்காண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓகே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னு அப்புறம் தான் ஆளு வெளியே பேட்டிலாம் கொடுத்தாரு. அந்த பேட்டியில் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உலகத்திலேயே நான் தான் மிகச்சிறந்த உத்தம அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பாப்ல. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு இங்க படுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே நேரம் இல்லை அப்படின்னும் போது நான் இதுல எங்கிருந்து நான் காதலிக்க போறேன், இன்னொன்னு நான் அடிக்கடி ஜெயிலுக்கு வேற போயிடுறேன், அவங்கள அதிகபட்சம் இந்த ஷூட்டிங் டைம்ல ஒரு 5-6 தடவை பார்த்திருப்பேன், அப்புறம் அவங்க குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி வந்தாங்க, அதனால அப்படிதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர மற்றபடி எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா அப்படி ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருந்தாரு. எங்க அம்மா எப்படியாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு வீடு கட்டணுங்கிறாங்க, எங்க அண்ணன் எப்படியாவது நம்ம இனத்துக்கு ஒரு நாடு கட்டணும் பாங்கிறாரு, ரெண்டுக்குமா நான் ஓடுறேன் அப்படின்னு. இப்ப இதுல என்னன்னா அந்த போராட்டம், அதுக்கு பிறகு அடிக்கடி நமக்கென்று தனிப்பட்ட முறையில் எனக்கென்று நேரம் ஒதுக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது, அப்ப நம்ம ஒரு மனுஷியை கட்டிட்டு வந்து அந்த மனுஷிக்கு சராசரி ஒரு மனிதர் போல இருக்க முடியாது, அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புன்னு தெரியாது. இந்த மாதிரி எந்த நேரமும் நம்ம அழித்தொழிக்கப்படலாம், இன்னொன்னு இல்ல சிறைப்படுத்தப்படலாம். இது மரணத்தையே முன்னிறுத்தி நிக்கிற களமா இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இவங்க சொல்ற மாதிரி காதலிச்சு சுற்றி அந்த பேருந்து நிலையத்திலையும் கல்லூரி வளாகத்திலையும் போய் நின்று காதலிச்சு சுற்றுற ஒரு மனநிலையிலும் இல்லை, அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லாம சுத்திட்டு இருக்கிறேன். நான் எப்படி இந்த வேலையை செய்துட்டு இருக்க முடியும்? மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? சந்திச்சு தானே பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நேரடியா காவல் அதிகாரிகள்கிட்ட போய் நீங்க புகாரை கொடுத்தீங்கன்னா, என்னை கற்பழிச்சிட்டாரு, என்னை ஏமாத்தி விட்டாரு, என்னை கல்யாணம் 3 வருஷம் பண்ணா 3 வருஷமா காதலிச்சு என்னை ஏமாத்திட்டாருன்னா 1 வருஷம் முழுக்க சிறையிலே இருந்திருக்கேன். அப்புறம் இதுல எங்கிட்டு போய் நான் காதலிச்சு சுத்தினேன்? அதுல சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு அந்த என்னென்ன வார்த்தையில பயன்படுத்தணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஈழத்துல இருக்கக்கூடிய பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை, ஏன்னா அப்பதான் இந்த பிரச்சனைகளை ஒரு சின்ன சின்ன முடிவுகள் கட்ட முடியும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோட நாம் தமிழர் இருக்கக்கூடிய தம்பிகளும் ஈழத்து பெண்கள் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக நான் முயற்சி பண்றேன். அதுக்கு முதல்ல நான் முன்னெடுத்தாதான் மத்தவங்க பண்ணுவாங்கன்றதுக்காக நான் ஒரு ஈழத்து பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஒரு சிம்பத்தியை போட்டு. அப்படி இல்லை. அப்ப தமிழீழ மண்ணுக்கு போகும்போது அங்க நான் போனபோது ஒரு ஈழ பெண்ணை திருமணம் செய்யணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா அப்ப நாங்க இப்ப நாம் தமிழர் கட்சியில நாங்க ஒரு முடிவு எடுத்தோம். அப்ப இனிமேல் திருமணம் ஆகாத எந்த இளைஞனும் ஈழத்து பெண்ணை நம்ம திருமணம் செய்வது. இப்ப நம்ம ஒரு ஈழத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறணும், அது எல்லாரையும் தம்பி சொல்ல இப்ப நான் தொடங்கி வச்சாதான் அதை முன்னெடுப்பாங்க. அதனால அதை செஞ்சேன். இப்ப என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் தம்பியிலெல்லாம் நிறைய அகதிகள் முகாம்ல போய் பெண்களை எடுத்து நானே தலைமையேற்று திருமணம் செஞ்சு வைக்கிறேன். இன்னொன்னு, உங்க மகன் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க நான் நம்பணும். அப்படி நம்பினாத்தானே நான் உங்களுக்காக போராட முடியும். அப்படி நீங்களே நான் நம்பலன்னா, ஆமா என்னை இவங்க நம்பவே இல்லை, அப்புறம் இந்த மக்களுக்கு நான் ஏன் போராடணும் அப்படின்ற மாதிரி அந்த பயங்கர சிம்பத்தியா பேசியிருந்தோம். இந்த நேரத்தில் என் மக்கள் என்னை எப்படியாவது வீழ்த்திடணும்னு நினைக்கும் போதுதான் என்னை நேசிக்கிற என் உறவுகள் எனக்கு ஆதரவா நிக்கணும். அப்ப நீங்க முதல்ல உங்க பிள்ளைய நம்பணும். நம்ம பையன் உண்மையானவன், சுத்தமானவன், நீங்க நம்பணும். நீங்க என்னை நம்பணும். அப்பதான் நம்பினாதான் இதை என் மக்களுக்கு ஆமா நான் உண்மையானவன் நிரூபிக்கணுங்கிறது எனக்கு தோணும்.
இல்லைன்னா இது அவங்க நம்பல, சரி இது எப்படியா இருந்துட்டு போகட்டும்னு தான் எனக்கு தோணுது. அப்ப இவ்வளவு நம்பிக்கையற்ற, இவ்வளவு ஆதரவற்ற ஆதரவு தராத இந்த மக்களுக்கு, இந்த இனத்துக்கு எதுக்கு நம்ம உண்மையா நின்று போராடணுங்கிற உள்ளச்சோர்வு அப்பதான் எனக்கு வரும். அந்த விஜயலட்சுமி அப்படின்ற நடிகை கொடுத்த புகாரே பொய் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஆக்சுவலா அவரோட பர்சனல் தான், பட் பொதுவெளின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி நான் பேசுறேன். என்னன்னா இந்த புகார் உண்மை இல்லை, இந்த உண்மையை என் நற்பெயரை கெடுக்கணும்னு ஏவிவிடப்பட்ட அந்த அவதூறு புகாரை இவ்வளவு தூரம் இது பரப்பி அப்படின்னு சொன்னதை எங்க அப்பா சொல்லுவாரு, உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, நீ கடைசி வரை காப்பாத்திருப்பான்ட்டு. அது உங்களுக்கு அதனாலதான் பெண்களோட பேசுறதுக்கே நடுக்க வரும், நான் பயப்படுவேன், தள்ளி போயிடுவேன். ஒண்ணு கெட்டவல்லடி உன் கவுண்டர் வரல அப்புறம் அப்படின்னா என்ன கேடு கெட்டவன். அந்த விஜயலட்சுமி கொடுத்த புகாரே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனா அதே சீமான் இப்ப என்ன சொல்றாப்ல அப்படின்னா, இந்த வலசடாக்கு ஸ்டேஷன்ல வச்சு கேட்கும்போது, விரும்பி படுத்த அவளை விட்டு என்னையா கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாப்ல. நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதுல பிடிக்கல பிரிஞ்சு போயிட்டீங்க, விரும்பி உற வச்சுக்கிட்டு போனவா அவ. இதே வாயி 2011 பேசும்போது என்ன சொல்லுச்சு, எனக்கு அவங்கள நான் காதலிக்கவும் இல்லை, அவங்கள யாருன்னே தெரியாது, ஏதோ ஷூட்டிங்ல ஒரு 5-6 நாள் தான் பழக்கம்னு சொன்ன அந்த வாயி இன்னைக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஆமா ஒரு வருஷம் ஒரு 6 மாசம் கிட்ட நாங்க தொடர்புல இருந்தா, விரும்பி அவ படுத்தா, இது என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம, அவங்க ஒரு பாலியல் தொழில் பண்றவங்க அப்படின்னு அவங்களை எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியும் அந்த அளவுக்கு கேவலம் பேசுறேன். அந்த பழைய இன்டர்வியூல கூட என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, அவங்களுக்கு எப்பெல்லாம் பணம் தேவை வருதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ இந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தான்னா, அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ இவங்களுக்கு ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அவங்களோட பேசுறது இல்லை, பார்க்கறது இல்லை, தொடர்பு இல்லாமல் போய் தொடர்ச்சியாக அது போராட்டங்கள் அதுன்னு போனவொன்னே அவர் தவிர்த்துட்டேன். அப்போ அவங்களுக்கு பண தேவைகள் வரும்போது அவங்க என்னை மிரட்டுறது. குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவ, அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா? இப்ப நான் கேட்கிறேன், சரி அவங்க பாலியல் தொழிலாளின்னு குற்றச்சாட்டு இருக்குல்ல, பாலியல் தொழிலாளிகிட்ட உனக்கு என்னடா மயிறு வேலை? ஒண்ணு கெட்டவல்லடி உன் கவுண்டர் வரல அப்புறம் அப்படின்னா என்ன கேடு கெட்டவன். அதுல அவன் இன்னொன்னு சொன்னான், நான் என்னமோ கல்லூரி போன பிள்ளைய கடத்திட்டு போய் கெடுத்த மாதிரி ஆனா ஆச்சா போச்சான்னு கத்துறீங்க, அதே மாதிரி என்னமோ வயசுக்கு குச்சியில உட்காந்து பொண்ணு அப்படியே கூட்டு போயிட்டு சோளக்காட்டுல வச்சு கெடுத்த மாதிரி பேசுறீங்க அப்படின்றான். இவன் பேசுறது எப்படி இருக்குன்னா, மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதுல ஹைலைட் என்னன்னா, இவன் சொன்னால நான் கல்லூரி பொண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்சேன், இவன் ஆஃப்டர் ஒரு நடிகை தானே அப்படின்ற தோணில பேசும்போது, பின்னாடி நிக்கிறது பக்கத்துல உட்காந்துருந்த பெண்கள் தான். இவன் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு பண்ணிட்டோன்ற ஒரு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம அவ்வளவு அசால்ட்டா பேசுறான். அதை வேற பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்குதுங்க. இதுங்களாம் என்ன ஜென்மன்னே தெரியல. என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் இந்த கற்பழிச்சு விட்ட மாதிரி, என்னங்கடா என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த பிள்ளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். இதுல வழக்கு மூலம் அவன் ரைமிங்கா ஒண்ணு சொன்னான், தன்மானத்துக்காக போராடுற மகன் மானத்துக்காக உயிர் விட்ட கூட்டத்துல இருந்து வந்தவன் அப்படின்றான். அந்த ஆளு தன்மானத்துக்காக போராடினதும் மானத்துக்காக எப்படி உயிர் விட்டாருன்றத விஜயலட்சுமி அவர்கள் வீடியோவை கொடுத்துட்டாங்களே. மானம் கட்ட நீங்களே பேசுன தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும்? மானத்துக்காக உயிரை விட்டா இனத்தின் கூட்டத்துல வந்தவன் நான் எப்படி பேசணும்? மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? ஒண்ணு கெட்டவல்லடி உன் கவுண்டர் வரல அப்புறம் அப்படின்னா என்ன கேடு கெட்டவன். ஆனா இவன் எப்பேற்பட்ட ஃப்ராடு பாருங்க. 2011 இந்த பேட்டி கொடுக்கும்போது அவன் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, எனக்கு அந்த நடிகை பெருசா பரிச்சயமே கிடையாது, ஷூட்டிங்ல ஒரு 5-6 நாள் தான் தெரியும் அப்படின்னு சொன்னான். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சிம்பத்தி கிரியேட் பண்றதா நான் ஈழத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு ஒண்ணு சொன்னான். 2. மூணாவது, இவன் 2011 அப்படி பேசினான்ல, 2011 பேசினதுக்கு அப்புறம் 2013 கயல் வழியா கல்யாணம் பண்ணிட்டான். நீங்க அந்த வீடியோல இன்னொரு விஷயத்த ஒண்ணு கவனிங்க. இவன் பாருங்க, அந்த நடிகை கூட தொடர்புல இருந்தான், ஆனா என்ன சொல்றான்னா எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி ஒரு ஈழத்து பெண்ணை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொன்னா, இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா,
இவன் அந்த நேரத்துல கயல்விழியை கல்யாணம் பண்ற ஒரு மோட்டிவ்ல தான் இருந்திருக்கான். அதனாலதான் அந்த வீடியோல ஒண்ணு சொல்லியிருப்பான். அவனை மீறி தப்பி தேவரு சொன்ன ஒரு விஷயம் தான் அது. என்னன்னா, நான் கயல்விழி அப்படின்ற ஒரு ஆவியை ஏவி விட்டு அவங்கள மிரட்டினதான் அவங்க என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு அந்த வீடியோல அவனே வளரிருப்பான். நீங்க கயல்வெளின்னு ஒரு ஆவியை என் மேல ஏவி விட்டுவிட்டீங்க, நீங்க கயல்வெளின்னு ஒரு ஆவியை என் மேல ஏவி விட்டுவிட்டீங்க, அந்த ஆவியை நீங்க திருப்பி அழைச்சிக்கிட்டு இது பண்ணணும், இல்லைன்னா நானும் என் குடும்பமும் எழுதி வச்சு செத்து போயிடும், எங்க சாவுக்கு நீங்க தான் மிரட்ட தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நடிகை கூட தொடர்புல இருந்து அந்த நடிகை கழட்டி விடுறதுக்காக அந்த நடிகை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னா, சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக நீ இழுத்து பண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன அவன் அந்த வார்த்தையை சொல்றான். ஒரு கயல்வெளி அப்படின்ற ஒரு ஆவி ஏவி நான் அவங்கள இது பண்ணதா அவங்க சொல்றாங்க அப்படின்னு நக்கலா பேசினான். அக்கெல்லாம் அவங்க இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த நடிகையை கழட்டி விடணும் அப்படின்றதுக்காக கயல்வெளியை வச்சு அவன் மிரட்டி இருக்கிறான். அந்த மிரட்டினதுனால அவங்க பயந்து, நீ இந்த மாதிரி கயல்வெளி வச்சு என்ன மிரட்டுற, நீ இந்த மாதிரி மிரட்டினா நானும் என் குடும்பம் தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க இவங்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அதை தான் இவன் இப்படி சொல்லியிருக்கிறான். அதை அவனுக்கு தெரியாமலே இந்த மாதிரி சொல்லிட்டான். நீங்க கயல்வெளின்னு ஒரு ஆவியை என் மேல ஏவி விட்டுவிட்டீங்க, நீங்க கயல்வெளின்னு ஒரு ஆவியை என் மேல ஏவி விட்டுவிட்டீங்க, அந்த ஆவியை நீங்க திருப்பி அழைச்சிக்கிட்டு இது பண்ணணும், இல்லைன்னா நானும் என் குடும்பமும் எழுதி வச்சு செத்து போயிடும், எங்க சாவுக்கு நீங்க தான் மிரட்ட தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தெரியுதா அந்த நடிகை ஏன் இவனை விட மாட்டேன்றாங்க அப்படின்னு. இவனுங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டானுங்கன்னா, இல்ல அந்த ஆளுங்கட்சியில இருக்க முக்கியமா அந்த திமுக தான் வந்துட்டு அந்த நடிகையை தூண்டி விட்டு இந்த மாதிரிலாம் பேச வைக்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலா மேட்ரு அது கிடையாது. இந்த ஆளு இந்த கயல்வெளி அவங்கள கல்யாணம் பண்ணுன்றதுக்காக அவங்க அப்பா சபாநாயகர் அப்படின்றதுனால ஆளுங்கட்சி அந்த அதிகாரத்தை வச்சு கயல்வெளியை வச்சு அந்த நடிகையை மிரட்டினதுனாலதான் இவனை இப்ப வரையும் விட மாட்டேன்றாங்க. ஆனா இதெல்லாம் இவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவனுங்க வந்துட்டு ஒரு முட்டாள் கூட்டம். சீமான் அவர்கள் அந்த நடிகை கிட்ட, இல்லம்மா எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய போகுது, அதனால அந்த வாழ்க்கைக்குள்ள நான் போலான்னு இருக்கிறேன், அதனால நம்ம கொஞ்சம் பேசி சமரசமா பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த நடிகை விட்டு போயிருப்பாங்க. ஆனா நீ அந்த அதிகார பலத்தை பயன்படுத்தி அவங்கள மிரட்டினதுனாலதான் அந்த பொம்பளை இப்ப வரையும் உன்னை விட மாட்டேங்குது. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இப்ப அந்த நடிகையோட கேஸ்ல வந்துட்டு வலசராக ஸ்டேஷன்ல ஆஜராக சொல்லியிருந்தாங்க. இந்த ஆள் என்ன பண்ணான்னா, அந்த வட்டத்துல இருக்கவங்களுக்கு, அன்பு தம்பி தங்கைகள் அனைவருக்கும் இந்த மாதிரி என்ன வலசராக ஸ்டேஷன்ல ஆஜராக சொல்றதுனால நீங்க எல்லாம் வந்து எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இவன் போறது ஒரு பெண் தொடர்பான ஒரு வழக்குக்கு போறான். இதுக்கு வாய்ஸ் நோட் போட்டு என்னன்னா கெத்து காட்டுறாராமா, கூட்டம் சேர்த்து கெத்து காட்டுறதுக்காக இவன் வாய்ஸ் நோட் போட்டான். சரி ஓகே, அந்த ஆள் அப்படிதான் கேவலமான வாய்ஸ் நோட் போடுறான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வட்டத்துல இருக்கணும்னு வெக்கமே இல்லாம இவன் என்னமோ வந்துட்டு சுதந்திர போராட்டத்துக்கோ இல்ல இந்த நீட் எதிர்ப்புக்காகவோ இல்ல வேற ஏதோ பிரச்சனைக்காக இவன் என்னமோ ஸ்டேஷன் போற மாதிரியும் இவனுங்க கூட சேர்ந்து ஆதரவு வேற கொடுத்தானுங்க. நான் அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன், ஏன்டா அவங்கள வெக்கமே இல்லையாடா, அவன் போறது ஒரு பாலியல் வழக்குக்காக ஸ்டேஷன்ல ஆஜராகிறதுக்கு, அதுக்கு நீங்களாம் போயிட்டு முட்டு கொடுக்குறீங்களே, நீங்களாம் எவ்வளவு கேவலமானவனடா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுது அப்படின்னா, ஒருவேளை அந்த கட்சியில முக்கிய சீமானே இருக்கட்டுமே, நாளைக்கு இவனுங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்தா கூட, சீமான் பண்ணா கூட இவனுங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா, இல்ல எங்க அண்ணன் பண்ணா அது நல்லதுக்காக தான் இருக்கும், அதனால இதை நாங்க சீரியஸாவே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு தான் இருப்பானுங்க போல. ஏன்டா பாலியல் வழக்குல ஒரு ஸ்டேஷன்ல ஆஜராகிறதுக்கு இந்த மாதிரி கூட்டமா போறீங்களே நீங்களாம். அதே மாதிரி சீமான் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் இருக்கு. அது என்னன்னா, பச்சோந்தியை விட டக்குன்னு மாறுவாப்ல. பச்சோந்தி கூட கொஞ்சம் டைம் எடுத்து தான் மாறும். ஆனா சீமான் அப்படி இல்லை, டப்புன்னு மாட்டு போயிட்டே இருப்பாப்ல. ஆக்சுவலா சீமானுக்கு ஒருத்தரால எந்த காரியமும் ஆக வேண்டியதே இல்லை, அவர் தேவையே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, மேடைக்கு மேடை ஏறி கேவலமா பேசி கேவலமா திட்டி அவருக்கு எதிராக இருக்க ஆளுங்கிட்ட வாங்கி குடிக்கவும் செய்வாப்ல. அதே மாதிரி அவங்களால நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா, யார் அசிங்கமா கேவலமா பேசினாப்லையோ அவங்களுக்கு ஆதரவாகவே பேசி அவங்க கிட்டேயுமே வாங்கி கொடுப்பாப்ல. ஸோ அந்த அளவுக்கு பச்சோந்தியை விட ஃபாஸ்டா மாறக்கூடிய ஒரு தனித்திறமை அவர்கிட்ட இருக்கு. திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தெளிச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இதை எழுத்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்கினவரை தூக்கிட்டு வரப்பல. பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்க ஏன் தொடாம இருக்கோம்னா, அவர் போராடி 47 கட்சி ஆரம்பிச்சு 67 இப்ப ஆட்சி 49 ஆரம்பிச்சு 67 1.5 ஆண்டுகள் தான் இருக்கிறார். ஒருவேளை அவர் 5 ஆண்டுகள் ஆட்சியை முழுமையா பண்ணியிருந்தா நல்ல ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கி இருக்கலாம். ஒரு கெடுவாய்ப்பா அவர் 1.5 ஆண்டுகளை இறந்துறாரு. அவருடைய ஆட்சியில குறை சொல்ல முடியாது. பேரறிஞர் அண்ணா மேல நமக்கு பெருமதிப்பு உண்டு. ஏன்னா அவரை குறை சொல்ல முடியாது.
அவர் கஷ்டப்பட்டு வந்து 49 ஆரம்பிச்சு 67 ஆட்சியை கைப்பற்றி அவர் ஆட்சியில குறை சொல்ற அளவுக்கு கொண்டு வந்தார். ஆனால் அவர் அரசியலுக்கு வந்த பிறகுதான் தமிழருடைய வரலாறு இலக்கியம் எல்லாம் அரசியல் மேடையில பேசப்பட்டது. அந்த பெருமை, அந்த நன்மை, அவர் மேல அந்த நன்மதிப்பு தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் மாறாது. அது அண்ணாவை வச்சுட்டா அண்ணா யாருன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்ல. என்ன நாங்க எப்பேற்பட்ட ஆளுநருடைய பிள்ளைங்க. இந்த பிச்சைக்கார பள்ளியில அண்ணா, இந்த பிச்சைக்கார பள்ளியில அண்ணா துறை, இந்த பிச்சைக்கார பள்ளியில அண்ணா துறை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க அப்படி வந்தாங்க. கோவை வேளாண் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் தருமபுரி மாவட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் மறித்து இந்த பேருந்தை தீ வச்சு கொளுத்துகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அவருடைய தொண்டர்கள், தலைவர்கள். அந்த மாணவிகள் கதறுகிறார்கள், எங்களை எல்லோரும் இறக்கி விட்டுட்டு பிறகு வேணால் பேருந்தை நீங்கள் எரித்துக் கொள்ளுங்க என்று. அதற்கு கூட செவிசாய்க்காமல் அவசரமாக அந்த வாகனத்தின் மீது எரிபொருளை வீசி 3 மாணவிகளை உயிரோடு எரித்து, கல்லூரி மாணவிகளை எரித்து விட்டதாக 3 பேருக்கு தூக்கு தண்டனைங்க. மிக நல்லவங்க. வெறும் பேருந்து தான் நின்றுக்கு, வெறும் பேருந்து தான் அப்படின்னு நினைச்சு பத்த வச்சு விட்டாங்க. அதான் உண்மையிலே நடந்தது. அந்த எரியும் போது, பத்த வைக்கும் போது, யார் மலையாளி? சேர தமிழனின் மகன், செல்ல மகன். என் பாட்டன் சேர சோழ பாண்டியனில் மூத்த மன்னனின் பிள்ளைகள் தான் இன்று மலையாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை என் அருமை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் கேரள மண்ணிலே மலையாளியாக பிறந்துட்டார் என்பதற்காக அவரை மலையாளியாக பார்க்க முடியாது. நீ எம்ஜிஆர் சாதி கேட்டிருந்தா ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிருப்பார் அவரு? சொல்லு. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான். லூசு பயலுக. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். ஒரு விஜயகாந்தை எடுத்துக்கிட்டா அவர் பாராட்டுக்குரியவர். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக அதிகாரத்தில் ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது கூட நான் ஒரு மாற்றா வருவேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆண்மைக்கு ஒரு ஆளுமை வேணும். அவர் கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவரு. அவருக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆளு ஜண்டிகா கம்பீரமா இருப்பாரு, வெளிய உருவம் பெருசா இருக்கும், உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர். அவர் பழைய பாத்தீங்கன்னா தெரியும். ஆயிருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. பஞ்சடாலாக்குல தம்பி, இது நெஞ்சுடாலாக்கு. எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். இதுதான் ஆடும் மாடுகளும் நமக்கு வைக்கிற கோரிக்கை. உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை, எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை. ரொம்ப சோர்வா இருக்கியா? 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு. எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? கால குடும்பத்தெல்லாம் சொன்னா கண்ணீர் வரும் உங்களுக்கு. மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு, என் உடன் பிறந்தார்களே, தூங்காதே தம்பி தூங்காதே, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்து விட்டால் என்ன ஒவ்வொரு, அதாவது மேயர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்தார், அந்த பாடல் ஒரு திரை இசை பாடல் அல்ல, அது அத்தனையும் தத்துவ முத்துக்கள். உண்மையிலேயே அவ்வளவு பெரிய தத்துவ வரி. எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? கால குடும்பத்தெல்லாம் சொன்னா கண்ணீர் வரும் உங்களுக்கு. பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழியாக நம் தாய்மொழி இருக்குது, ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக இருக்கு. இதை ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக்கி தமிழை பாடமொழியாக்கிய பெருந்தகையே ஐயா எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் கூட 3/2 மடங்கு தமிழில் எழுத வேண்டும், பிறகு பொதுமொழி ஆங்கிலத்தில் ஒரு மடங்கு எழுதி வைத்துக் கொள்ளலாம் சட்டம் கொண்டாந்தார். அவர் செயலாற்ற முடியல. கருணாநிதியும் செய்யல, ஜெயலலிதாவும் செய்யல. எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்குற நோக்கம் இருக்கா? உலகத்துல தான் பாடுவேன். அவனுக்கு நோக்கம் இருந்தது, தன் மக்களுக்கு நல்லது சொல்லணும் நோக்கம் இருந்தது. எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா?
எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது காலாதவர், வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார். அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா? கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், இன்னொன்னு அரேபிய மதம். சமயம் என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் மாலியம், என்னுடைய சமயம் சிவ சமயம். அத தெரியாம நீங்க மீளணும் அப்படின்னா மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்கு, வா திருப்பி வா, சர்க்கரை சீனியை விட்டுட்டு கருப்பட்டி கரையில் அது மாதிரி வந்துரு அப்படின்னா இங்க இருக்கிற கிறிஸ்தவனும் இங்க இஸ்லாமியனும் தமிழன் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன். வந்தவன் போனவன் சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அச்செஞ்சிருவேன். நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன் நான். தோழர், இப்ப உள்ள வந்தனே முதல் புகைப்படம் பெரியாரோட புகைப்படம் வச்சிருக்கீங்க, தந்தை பெரியார். இப்ப தந்தை பெரியாரோட பத்தி சொல்லணும்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா சமீப காலமா உங்க மேல பெரியார முதல்ல ஆதரிச்சுக்கிட்டு இருந்த சீமான் இப்ப எதிர்த்து பேசுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு. அதாவது பெரியார நம்ம விமர்சிச்சு பேசுனத எங்கேயாவது ஒரு சான்று, ஒரு காணொலி ஆவணம் அல்லது ஒரு பேச்சுல ஒரு பேட்டியில எங்கேயாவது சொன்னதை காட்டினா நம்ம அதை பேசலாம். கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது, பெரியாரை எதிர்க்கிறது. உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? என்னுடைய ஐயான, என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். ஈடுகேசி இளங்கவனும் பேரன்னு போடுவான். நான் கொள்கை பேரன், நான் கொள்கை பேரன், நான் தான் நிஜம். எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன்னு என்னைத்தான் சொல்றாரு, அவரை சொல்ல மாட்டார். யாருங்க சொன்னது? நான் நாட்டுல இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன், பெரியார் ஒரு கருத்து பெட்டகம் என்றால் களத்திலே இதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன். இதைத்தான் என் அண்ணன், என் தலைவன் என்னிடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள், தலைவர்கள். நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். மயில் கேகல, மயில் குளிர்ல தான் தோகை விரித்து ஆடும். ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சி போர்வையை போர்த்தி நான் பேகன். அதனால் அவன் ஆகச் சிறந்த கொடை வல்லன். மயில் நம்ம பாட்டு எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகன்னு கேட்கல. அந்த செயல் உண்மையிலே பைத்தியக்கார செயல், உண்மையிலே பைத்தியக்காரத்தனம். ஏன்னா மயில் சிலு 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 அந்த குளிர் காத்து அடிக்கும் போது தான் தோகையை விரிச்சு ஆடும். இவன் நம்ம பாட்டை போரை பத்து கொண்டு விட்டான். படிக்காத என் தாத்தா காமராஜ் படிக்க இன்னைக்கு உங்க பெரியார் கிட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்றான், ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்றான். உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்றான், 100 ரூபாய் சொல்றான். ஏய் சொல்றா, மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் படிக்க சொன்னாங்க. ஐயா மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவனா தந்தை பெரியார். பெரியார் பேருக்கு காசு வாங்க ஒரு பேசிட்டு மேல செருப்பு வச்சிடா, மேல செருப்பு வச்சிடா. அந்த செருப்பு ஒன்னும் செருப்பு வச்சு ஒரு செருப்பு வச்சு அதை எரிப்பாங்க. அந்த செருப்பு எடுத்துக்காரு. அடுத்த நாள் கூடத்துக்கு போகும்போது வாசல் மேல கீழே அந்த பெரிய மனுஷன் உட்காந்துட்டு மேல வீசி செருப்பு எல்லாம் வரிசையா வச்சு சோரி அதையப்பா வித்து அந்த காசை சேர்த்து இவ்வளவு சேர்த்தார் இந்த பள்ளி கல்லூரி. நான் எடுத்து வைக்கிற கருத்தியில தான் நீங்க பாக்கணும். எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேன்னு எங்க தாத்தா புரட்சி பாவலர் பாவேந்தன் பாடுறார். அதுல பெரியார் என்ன, எங்களுக்கு வரியார் என்ன, சிறியார் என்ன? என் மொழியை சனியன் விட்டு ஒளின்னு சொல்ல நீங்க யாரு? நீங்க யாரு? தமிழ்ல என்ன இருக்குதுன்னு கேட்க நீங்க யாரு? என் மொழியை காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்ல நீங்க யாரு? ஆங்கிலத்தை படிக்க, தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க, தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்கன்னு சொல்ற நீங்க ஏன் தமிழ்ல எழுதுனீங்க? உங்களுக்கு எழுத வரலன்னா யாராவது வச்சு தமிழ் ஆங்கிலத்தில் எழுதி வச்சு போயிடலாமே. என் மொழியை சனியன் என் மொழியில பேச நீங்க எப்படி பேசலாம்? எப்படி பேசலாம்? அதை விட்டு ஒளி, என் மொழியை காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்ல நீங்க யாரு? எங்க ஐயா காட்டுமிராண்டி மொழி, ஏன் காட்டுமிராண்டி மொழி எங்க ஐயா சொல்றாரு? ஏன் சொல்றாரு? இந்த புராண புலிகளை இருந்து இந்த மொழி பிரிக்க முடியலையேங்கிற வேதனை. அதே தலைவன் தான் சொல்றான், முழுமையான தமிழ் பற்றாளராக தமிழை விரும்புவராக இருப்பார்கள், ஆனால் நான் காலங்காலமாக அவருக்கு அடிமையாக இருப்பேன்னு சொல்றேன். அதே தலைவர் தான் சொல்றாரு. இதை நீங்க சொல்லு, காட்டுமிராண்டி மொழி ஏன் சொன்னா, உங்க ராமாயணம்
உங்க மகாபாரதம், உங்க பாஞ்சாலி சபதம், இந்த ஏழவு கர்மாந்திரம், தேவாரம், திருவாசனம், அந்த இந்த புராண புல்களை சுமந்த மொழியாக கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போயதே நினைச்ச ஆதங்கத்துல சொன்னார். காட்டுமிராண்டி மொழி இருக்கு, மொழி மேல பற்றில்லாமையாடா, இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றில்லாமையா தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டுல தந்தை பெரியார். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, பிறந்த அவர்கள் பூர்வீக குடி, அவர்கள் பாட்டு தாத்தா பிறந்த மண் கர்நாடக எல்லை பகுதியில் இருக்கு இன்னைக்கு. ஆனால் தனித்தமிழ்நாடு கேட்டு தந்தை பெரியார் அவர்கள் இந்திய தேசிய வலைவரத்தை இருக்கிற போது, தமிழ்நாட்டை இப்படி பிடித்துக் கொண்டு இந்திய தேசிய வலைவரத்தை இருக்கிற போது, அவர் பிறந்த அவர் தாயக மண்ணான கர்நாடக மன்னம் சேர்ந்துதான் இருந்தது என்பதை நீங்கள் கவனித்து வச்சுக்கிறீங்க. தந்தை பெரியாரு தமிழகத்தின் துறையில் நீ யாரு? தந்தை பெரியாரு தமிழகத்தின் துறையில் நீ யாரு? இன்னொன்னு, யார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் நீ ஏன் வர, நீ எதுக்கு வர அப்படின்னு கேட்கறதோட மட்டும் இல்லாம, நீ ஏன் இப்படிலாம் பேசுற, உனக்கு யாரு இப்படிலாம் எழுதித்தரா, நீ அண்ணன் கிட்ட வா, அண்ணன் எழுதித்தர, நான் உனக்கு நல்லா எழுதித்தரேன் அப்படின்னு சொல்லி அடுத்து முடிச்சு நோண்டிட்டு இருக்கிறிய. நீ அவ்வளவு பெரிய ஒரு அரசியல் ஞானி, விஸ்வகுரு அப்படின்னா உனக்கு அவ்வளவு அரசியல் அறிவு இருக்குன்னா 15 வருஷமா நீ அரசியல் வச்சு நடத்துற. ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட இல்லை, ஏன் வார்டு மெம்பர் சீட் கூட உன்கிட்ட சுத்தமா இல்லை அப்படின்னும் போது நீ இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ற பாத்தியா, அதுதான் இது. 15 வருஷமா நீ பண்றது அரசியல், நீ உன் வயிற்று பொழப்புக்காக, நீ சொகுசா வாழ்றதுக்காக ஏதோ ஒரு கம்பெனி நடத்துற, அவ்வளவுதான். தலை குனிஞ்சு வச்சு என்னப்பா நான் எத்தது? Thank God. இதோட முடிஞ்சது இல்ல, முடியல, இந்த கதை தொடரும். பயங்கரமா இருக்கு நெல்சா, இதுவே பண்ணிடலாமே. காக்கார், இது பாரு, இந்த கப்பல்ல போட்ட கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் அவனுடையதா இருக்கலாம். ஆனா இந்த துணி போட்ட கூலிங்க ஏ ஆளுங்க. அவ செத்துட்டான்னு என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல.